இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாடா சுமோ கோல்டுக்கு எப்படி வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுன்னு தான். இந்த காரோட ரீடிங்கை பார்க்குறப்ப கேஸ்டர், கேம்பர், டோன் எல்லாமே மாறி இருந்துச்சு. இந்த காரில் எல்லா ரீடிங்கையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த காரில் ஸ்டேரிங்கும் லெஃப்ட்டில் இறங்கி இருந்துச்சு. அதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்க்குறப்ப லோயர் ஆர்ம் துருபிடிச்சி அரிச்சு போயிருந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் துருபிடிச்சி போய் சேதாரமாக இருந்துச்சு. இந்த காரோட ஸ்டேரிங் பாக்ஸ் பார்க்குறதுக்கு அசோக் லைலாண்ட் தோஸ்தில் உள்ள மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி எந்த சுமோ கார்லேயும் நான் பார்த்ததா ஞாபகம் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் சுமோ கார் வீல் அலைன்மெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஓகே, இது சுமோ கோல்டோட ஸ்டேரிங் பாக்ஸாக இருந்தால் நல்லது. முன்னாடி இருக்கிற லோயர் ஆர்ம் போல்ட்டு கேசர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும், பின்னாடி இருக்கிற போல்ட்டு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்குற இந்த பிளேட்டு தான் ரீடிங் சேஞ்ச் ஆகாமல் வச்சுக்கிற ஒரு சேஃப்டி லாக் மாதிரி. ஃபஸ்ட்டு நாம் அதை தான் லூஸ் பண்ணணும். பிறகு 24 ரிங்ஸ் போட்டு போல்ட் நட்டை லூஸ் பண்ணி கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த காரில் கேமரா ரீடிங் அதிகப்படுத்தும் போது கேசர் ரீடிங் குறையும். இப்போ கேம்பர் ரீடிங் பாசிட்டிவாக இருக்குது, பட் கேஸ்டர் ரீடிங் குறைஞ்சிருக்கு. அதோட டோ ரீடிங் ரொம்பவே மாறி இருக்கு. இப்போ தான் நான் ஸ்டேரிங்கை சென்டர் பண்ண ஆரம்பித்தேன். அதை நேராக வச்சு லாக் பண்ணதும் மாறி இந்த டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ட்ராய்டு மரம் உள்ளே போகும். 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததும் எல்லாம் ஓகேவாக இருக்குது. பட் கேஸ்டர் ரீடிங் லெஃப்ட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் கேஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக லோயர் ஆர்ம் போல்ட்டை லூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வழியாக கேஸ்டர் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட். அடுத்ததா ஹெல்ப்பரோட உதவியோட எல்லா போல்ட்டையும் டைட் வைக்கிறேன். இந்த போல்ட் நட்டை டைட் வைக்கிறப்போ ரொம்ப கவனமாக டைட் வைக்கணும். ஏன்னா நட்டை ஓவர் டைட் வைக்கிறப்ப நட்டு ஸ்லிப் ஆகி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா மறுபடியும் வெரிஃபை கேஸ்டர் பண்ணி ஸ்டேரிங்கை சென்டர் பண்ணுறேன். இந்த முறை கொஞ்சமாக மாறி இந்த டோ ரீடிங்கையும் கரெக்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லா ரீடிங்கையும் கரெக்ட் பண்ணி டைட் வச்சாச்சு. இப்போ ஸ்டேரிங்கும் சென்டர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.